Welcome to Yoga's Academy. So we are coming up with geography wrap-up session. So under the United Nations Convention, Law of Sea, UN clause, a coastal state can claim extended continental shelf beyond 200 nautical miles, exclusive economic zone, with reference to India's recent strategic submission for ECS, that is Extended Continental Shelf Expansion. Consider the following statement. இப்போ ரீசெண்டாக இந்தியாவோட எக்ஸ்டெண்டட் காண்டினென்டல் ஷெல்ஃப் கிளைம்ஸ் ரிலேட் பண்ணி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதில் எது கரெக்ட்? சாவர்சிட்டி ரைட்ஸ் ஓவர் எக்ஸ்டெண்டட் காண்டினென்டல் ஷெல்ஃப் எக்ஸ்டெண்ட் டு போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் ரிசோர்சஸ். ஆக்சுவலாக வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி, பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸில் தான் இந்த புதுசாக எக்ஸ்டெண்டட் காண்டினென்டல் ஷெல்ஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வந்தோம். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் ரிசோர்சஸ் இன் வாட்டர் காலம் ஆஸ் வெல் அஸ் சப்சாயில் இது வந்து தப்பு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்டெண்டட் காண்டினென்டல் ஷெல்ஃப் ரைட்ஸ் வந்து சீபெட் அண்ட் சப்சாயில் அதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஸோ இந்தியா had submitted formal scientific claims to commission on limits of continental shelf. ஸோ கமிஷன் ஆன் லிமிட்ஸ் ஆஃப் காண்டினென்டல் ஷெல்ஃப்க்கு நம்ம கிளைம் சப்மிட் பண்ணியிருக்கோம். டு எக்ஸ்டெண்ட் த பவுண்டரிஸ் இன் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். எஸ், அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்காலில் நம்ம புதுசாக நம்மளோட பவுண்டரிஸை வந்து ரிவைஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். எஸ், திஸ் இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். Under UN clause, the coastal states' sovereign rights over the extended continental shelf is applicable only to the seabed and subsoil, that is, mineral deposits, hydrocarbons, and sedentary living organism. It does not extend over water column or above the non-sedentary fishes swimming in it, which remains the part of high seas. அது வந்து high seasல தான் இருக்கும். அதில் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா claims பண்ண முடியாது. அடுத்து Statement 2. India submitted a comprehensive scientific data set on UN CLCS to claim an extended continental shelf beyond the sea. Extended continental shelf beyond 200 nautical miles, both in Arabian Sea and Bay of Bengal region. Yes, correct. So, Earth rotation speed. Earth's rotation speed has shown recent trend in slight acceleration, leading to discussion among the meteorologists. So, regarding timekeeping standards, which of the following factors can contribute the change in Earth rotation speed? The melting of polar ice caps, redistribution mass away from polar towards equator. Actually, ice melt ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெல்டிங் ஆஃப் போலார் ஐஸ் அதுவுமே அர்த்தோட which of the following are responsible for or contributing the speeding up of the earth rotation? மெல்டிங் ஆஃப் போலார் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இதனால ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், இன்க்ரீஸ் ஆகுது. சேஞ்ச் இன் சர்க்குலேஷன் இன் அர்த்ஸ் லிக்விட் அயன் அவுட்டர் கோர். சி எஸ், அர்த்தோட அவுட்டர் கோர்ல இருக்கக்கூடிய காம்போசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால அர்த்தோட ஸ்பீட் வந்து இம்பாக்ட் ஆகுது. டைடல் ஃபிரிக்ஷன் காஸ்ட் பை தி கிராவிடேஷனல் புல் ஆன் தி மூன் அண்ட் த சன். எஸ், திஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் தி contributing the changes in earth rotation. So 1 2 3. Due to the conservation of angular momentum, mass distribution affects the spin. மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா அர்த்தோட ஸ்பின்னை வந்து அஃபெக்ட் பண்ணுது. என்ன மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன்? மெல்டிங் ஆஃப் போலார் ஐஸ்னால அர்த் வந்து அர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதனால அர்த்தோட ஸ்பின் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகுது. ஸோ மோர் சிக்னிஃபிகண்ட்லி இன்டர்னல் கோர் மேண்டல் டைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் இட்ஸ் fluid outer core causes short-term changes. So short-term changes நடத்துது. So for statement 3, tidal friction acts as a historical braking mechanism, generally slows the earth down over the geological time scale. Through current, core dynamics are temporarily counteracting this effect. ஸோ டெம்பரவர்லி கவுண்ட்ராக்டிங் திஸ் எஃபெக்ட். ஸோ அர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இம்பேக்ட் ஆகுது, ஸ்லோ டவுன் ஆகுது. மீதி ரெண்டுமே அர்த்தம் ஸ்பீடப் ஆகுது. Okay, Metcar Map Project. The African Union is backing international campaign to reduce the reliance on traditional Metcar Map Project in educational system. What is the primary geographical criticism? See, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்கார் மேப் ப்ராஜெக்ட் வந்து இன்டர்நேஷ்னல், அதாவது ஜென்ரலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ப்ரப்போஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மேப் சிஸ்டம். அதை ரீசெண்டாக ஆஃப்ரிக்கா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், இட் இன்ஃப்ளேட்ஸ் தி சைஸ் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் ரீஜன் லைக் யூரோப், நார்த் அமெரிக்கா, while significantly shrinking the equatorial region like Africa and South America.
ஸோ அந்த மேப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா நார்தன் பார்ட் ஆஃப் தி நார்த் அமெரிக்கா, கிரீன்லாண்டு, அதுக்கு அடுத்தபடியே யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களோட நார்மல் சைஸ்லேருந்து இன்ஃப்ளேட்டட் ஆகவும், ஆப்பிரிக்கா வந்து இப்போ இருக்கிற நார்மல் சைஸ்ல இருந்து டீஃப்ளேட்டட் ஆகவும் ரொம்ப ஷ்ரிங்கிங்காகவும் காட்டுறாங்க. அதுதான் கிரிட்டிசிசம். The Metcalfe map project is a cylindrical map project designed for marine navigation because it preserves angle and shape locally. However, the major flaw is area distortion. என்னது ஏரியா டிஸ்ட்ராக்ஷன். அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா ஒரு மேப் ப்ராஜெக்டை வந்து ஆப்பிரிக்கா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுதான் கேலே பீட்டர் ப்ரொஜெக்ஷன். இதுல என்ன மீன்ஸ் மெட்கார் மேப் ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய டிராபேக் என்ன? வைல் ஆப்பிரிக்கா இஸ் ஆக்சுவலி 14 டைம்ஸ் லார்ஜர், பட் ஆனா அந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. லார்ஜர் தான் கிரீன்லாண்ட், பட் கிரீன்லாண்ட் ஆப்பிரிக்காவும் சிமிலர் சைஸா காட்டுறாங்க. நெக்ஸ்ட் செஸ்மாலஜி, earthquake. So, with reference to earthquake measurement scales, seismic hazardous zone in India, consider the following statement. The Richter scale measures intensity of earthquake based on visible damage. ரிக்டர் ஸ்கேல் விசிபிள் டேமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைல் மாடிஃபைட் மெர்காலி ஸ்கேல் மெஷர்ஸ் அப்சல்யூட் எனர்ஜி ரிலீஸ்ட். அப்படியே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ரிக்டர் ஸ்கேல் எல்லாம் ஃபேமஸாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரிக்டர் ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மேக்னிடியூட சொல்லுவோம். மெர்காலி ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜை வந்து இன்டென்சிட்டி ஆஃப் தி எர்த்குவேக்கை வந்து மெஷர் பண்ணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. Statement 2. According to the Bureau of Indian Standards, seismic zone mapping, India is divided into 5 distinct seismic zones, whereas Zone 5 represents low risk category. 4 distinct zone. Zone 1 அப்படிங்கிறது கிடையாது இந்தியாவில். 0 earthquake prone zone அப்படின்னு ஒரு இடமே கிடையாது. அப்போ Zone 2, 3, 4, 5. அப்போ 4 மேக்ஸிமம் வந்து 5. அந்த மெஷர்மெண்ட் வந்து 5, Zone 5. So the definition is reversed. Richter scale is measuring magnitude, modified Mercalli scale measuring intensity. India is divided into 4 seismic zones, 2, 3, 4, 5. Zone 1 has been merged out over time. Furthermost, Zone 5 present high risk and seismically most active category. Zone 2 represent lowest. அப்போ வந்து highest Zone 5 வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, கட்ச். அடுத்து the United Nations International Assembly, United Nations General Assembly declares upcoming timeline of focused global attention of rapid treating of cryosphere. Which year has been designated as International Glacier Preservation Year? Yes, 2025 is International Glacier Preservation Year. So UN General Assembly resolution pass பண்ணிருக்காங்க. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா the global initiative spearheaded countries like Tajikistan aims to raise the awareness about downstreaming impact of melting glacier on water security, agriculture and global sea level. Next, geographical mapping project. Consider the following statement regarding active volcano center that has been experienced in major eruption and scientifically interest recently. ஆக்சுவலா ரீசெண்டா இருந்த வால்கானிக் eruptions பத்தி ஒரு question. Levtobi Laki and Mount Semeru is highly active stratovolcano situated at Pacific Ring of Fires in Indonesia. Yes, statement 1 வந்து correct. Pacific Ring of Firesல Mount Semeru and Levtobi Laki. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா ரேஞ்சில் இருக்கு. Haile Gubbi volcano situated at East African Rift System. Yes, known for its unique tectonic pulling part of African continent. Yes, actually Haile Gubbi வந்து பார்த்தீங்கன்னா was a significant East African Riftல இருக்கக்கூடிய ஒரு வால்கனோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ்ல வராது. பட் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 belongs to Pacific Ring of Fires. Yes, both statement 1 and 2 is correct. So Indonesia hosts a dense concentration of active volcanoes. So Eastern Nusa Tenggara, Levtobi Laki, Mount Semeru East Java, Mount Ibu Halmahera. So Mount Ibu, Mount Semeru, Levtobi Laki. So இது எல்லாமே வந்து எங்க இருக்கு அப்படின்னா these all are in இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கு. தட் மீன்ஸ் இந்தோனேஷியா மலேசியாவில் இருக்கு. ஸோ ஹைலே குபே இஸ் ஆக்டிவ் ஷீல்டு வால்கனோ. திஸ் இஸ் அ ஷீல்டு வால்கனோ. ஷீல்டு வால்கனோ லொக்கேட்டட் இன் Afar Depression, Ethiopia. It sits directly over East African Rift System. Okay, so statement 2 is correct. Statement 2, 1 and 2 is correct. Okay.
ஸோ cloud burst and dynamics. ஸோ cloud burst பற்றி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். With reference to the phenomena of cloud burst, which is frequently observed in Indian Himalayan region, consider the following statement. See, cloud burst. It is defined by IMD, Indian Meteorological Department. Yes, an intense rainfall, even 100 millimeter or more per hour, over a localized geographical area approximately 20 to 30 square kilometer. Or 20 to 30 square kilometer 100 millimeter or more rainfall per hour. ஸோ இப்படி பெஞ்சால், இந்த மாதிரி மழை வந்தால் ஐஎம்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை வந்து கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. எஸ், கிளவுட் பர்ஸ்ட் தான். ஸோ 100 millimeter over a hour. அது ஒரு பர்டிகுலர் ஜாகிரபிக்கல் ஏரியா. இட் அக்கர்ஸ் ஹைலி மாய்ஸ்சரஸ் லேடன் ஏர் அண்டர்கோஸ் ரேபிட் கன்வர்ஷன். அதாவது இந்த கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சடன் மெக்கானிசம். So, forming towering cumulonimbus clouds where strong upward currents temporarily prevents water droplets from falling. எஸ், இந்த ஸ்ட்ராங் அப்வர்ட் கரண்ட் வந்து வாட்டர் டிராப்லெட்ஸை தடுக்கிறதுனால டோட்டலாக பேர் பண்ண முடியாமல் ஒரே அடியாக டப்புன்னு பிடிச்சிட்டு வர்றதுக்கு பேர் தான் கிளவுட் பர்ஸ்ட். ஸோ கியூமுலோனிம்பஸ் கிளவுட் ரெண்டுமே கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ். So the Ministry of Earth Science launched Bharat Forecast System. How did this new system significantly upgraded the India's existing meteorological capabilities? See, Bharat Forecast System, most expected question in the prelims. So it introduced world first. How does this new system significantly upgraded? Bharat Forecast System ஓட advantage என்ன? It improves spatial resolution from older 12 kilometer 12 kilometer grid to ultra precision 6 kilometer grid. 12 kilometer gridல இருந்து, இட் வாஸ் அ டைப்பிங் மிஸ்டேக், 6 கிலோமீட்டர் கிரிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரெசிஷன் அதிகமாக இருக்கு. அண்ட் ட்ரையாங்குலர் கியூபிக் ஆக்டோஹெட்ரா கிரிட் மாடலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். So, a premier indigenous breakdown developed by Indian Institute of Tropical Meteorological Department, and it drastically scales up prediction accuracy by shifting 12 kilometer grid unit to high resolution 6 kilometer. 12 கிலோமீட்டர் கிரிட்லேருந்து 6 கிலோமீட்டர் கிரிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் வந்து மெஷரிங் ரேஞ்ச் வந்து குறைச்சிருக்காங்க. அப்போ இன்னும் ப்ரிசைஸாக ஹை ப்ரிசைஸ் டேட்டாஸ் வந்து கிடைக்கும். ஸோ பை டிப்ளாயிங் அட்வான்ஸ் ட்ரையாங்குலேஷன் கியூபிக் ஆக்டாகனல் கிரிட் மாடல், it enhances the predictive efficiency of localized micro level extreme events. Micro level like cloud burst, thunderstorm, flash flood, இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸாக கூட இந்த பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் வந்து சொல்லிடும் அப்படின்னு சொல்றாங்க. அர்பன் ஹீட் ஐலாண்ட். See, which one of the following structure of environment mechanism directly causes the formation of urban heat? Okay. So, low albedo surfaces, asphalt, concentrate, அர்பன் ஹீட்டு எதெல்லாம் சேர்ந்தா அர்பன் ஹீட் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. Which one of the following structural environmental mechanism directly cause the formation of urban heat, exhibits heat wave mortalities? Low albedo surface such as asphalt, concrete, dark roofed, absorbing and storing solar radiation. See, ஹீட்டை எதெல்லாம் அதிகமாக அப்சர்வ் பண்ணுதோ அது எல்லாமே லோ ஆல்பிடோ. ஹீட்டை எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அது வந்து ஹை ஆல்பிடோ. இப்போ லோ ஆல்பிடோ, ஆஸ்பால்ட், காங்கிரீட் இது எல்லாமே ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடியது. அப்போ இதெல்லாம் லோ ஆல்பிடோ. இதனால அர்பன் ஹீட் ஐலாண்ட் ஃபார்ம் ஆகும். எஸ், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஹை ரேட்ஸ் ஆஃப் எவாபரேஷன் டியூ டு ஸ்ட்ரக்சரல் ஜியாமெட்ரிக் ட்ராப்பிங் இன் டீப் அர்பன் கேனியான்ஸ். சி, கேனியான்ஸ் டீப் அர்பன் என்விரான்மெண்ட் கேனியான்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாகும். எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாகிறதுனால உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணாது, ஹீட்டை வந்து விட்டுரும். ஸோ இது வந்து ஹை ரேட் ஆஃப் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் டியூ டு ஸ்ட்ரக்சரல் ஜியாமெட்ரிக்கல் ட்ராப்பிங் இன் டீப் அர்பன் கேனியான்ஸ் அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஆந்த்ரோபோஜெனிக் ஹீட் எமிஷன் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஏர் கண்டிஷனர் யூனிட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், வெஹிகுலர் டிராஃபிக், இதெல்லாம் ஜென்ரலாக நமக்கு தெரியும். இதனால தான் அர்பன் ஹீட் டெவலப் ஆகுது. இது அர்பன் ஹீட் ஐலாண்ட் டெவலப் ஆகிறதுக்கும் ரீசனாக இருக்குது. Material like concrete, asphalt, so 1 and 3 is correct. Low albedo means by absorbing high percentage of solar radiation during the day and re-radiate them thermal infrared energy at night.
So mechanism into urban environment lacks dense vegetation and exposed soil leading to low rate of evapotranspiration. ஸோ விச் இஸ் அதர்வைஸ் நேச்சுரல் கூலிங் எஃபெக்ட். ஸோ எவாப்போட்ரான்ஸ்பிரேஷன் வந்து ஜென்ரலாக எங்கெல்லாம் க்ரீன் பிளான்ஸ் இருக்கோ அங்கே நடக்கும். ஸோ டீப் அர்பன் கேனியான்ஸ் ஆல்சோ ட்ராப் லாங் வேவ் ரேடியேஷன் கீப்பிங் ஹீட் லாக்டு. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. Sinological and sea surface, sinology and sea surface temperature with reference to impact of rising in sea surface temperature and tropical cyclogenesis, consider the following statement. High sea surface temperature latent heat flux from ocean surface to atmosphere. ஸோ sea surface temperature அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா latent heat வந்து flux from ocean surface to atmosphere, which serves as a primary energy for fueling the cyclone. Yes, statement 1 வந்து correct. So rapid warming of non-traditional oceanic ozones like Arabian Sea led to increase in frequency of severe cyclones intensifying as fast as in historical record. Yes, ரெண்டுமே correct. Okay, so self-explanatory தான். ஸோ மான்சூன் அண்ட் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் கொலிஷன். ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் வந்து கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கீப் ஃபாலோவிங் யுகாஸ் அகாடமி. தேங்க்யூ.